ஸோ ஒளி விலகல் விதிகள். ஸோ ஒளி விலகல் அப்படின்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒளி வந்து ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும் போது அதோட பாதையில ஒரு மாறுபாடு நிகழும். இதை தான் ஒளி விலகல்னு சொல்லுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் கை ஒரு கண்ணாடியினாலான ஒரு டேங்க்குள்ள தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அதுக்குள்ள கையை விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏர்ல இருக்கப்போ கை ஒரு மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ள கை பெண்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த நிகழ்வு தான் ஒளி விலகல்னு சொல்லுவோம். பிகாஸ் ஏர்ன்றது ஒரு மீடியம், தண்ணின்றது ஒரு மீடியம். ஸோ அந்த மாதிரி வெவ்வேறு மீடியத்துக்கு இடையில ஒளி வந்து ஊடுருவுறப்போ அதோட பாதையில வந்து ஒரு மாற்றங்கள் நிகழும். இந்த மாற்றத்துக்கு தான் ஒளி விலகல்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஒளி எந்த அளவுக்கு விலகல் அடையும் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா அதை குறிப்பிடுறதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. அதை ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட மீனிங் என்னன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒளி விலகல் என்னன்னு வந்து பார்த்தோம்னா, ஒளி விலகல் எண் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒளி வந்து காற்றுல வெற்றி இடத்துல எவ்வளவு ஸ்பீட்ல இயங்குது டிவைட் பை காற்றுல எவ்வளவு ஸ்பீட்ல இயங்குது டிவைட் பை அந்த நம்ம கன்சிடர் பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் மீடியத்துல, கிளாஸை நீங்க கன்சிடர் பண்றீங்க ஆர் வாட்டரை கன்சிடர் பண்றீங்கன்னா வாட்டர்ல ஒளி எவ்வளவு ஸ்பீட்ல இயங்குது, இது ரெண்டோட ரேசியை தான் ஒளி விலகல் என்னன்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்போ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா காற்றுல தான் ஒளி வந்து அதிகமான ஸ்பீட்ல இயங்கும். ஸோ அப்போ இது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னா, இது மேபி 2 × 10⁸ அப்படின்னா ஆப்வியஸ்லி ரேசி எப்படி வரும்? 1.25, 1.3, 1.4 அந்த மாதிரி வரும். கரெக்டா? ஸோ அப்போ ஒளி விலகல் என்னன்றது காற்றில் ஒளியின் திசைவேகம் டிவைட் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எப்படி ஒளி எதிரொலிப்புக்கு 2 விதி இருந்துச்சோ அதே மாதிரி ஒளி விலகலுக்கு 2 விதி இருக்கு. ஒளி விலகலுக்கு என்ன 2 விதின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த லாவ்ஸை விளக்குறேன். இது வந்து ஒரு மீடியம் வச்சுக்கோங்க. இது வந்து ஏர் மீடியம், இது வந்து வாட்டர் மீடியம். இதுல எது அடர்வு அதிகமான மீடியம்? ஸோ அடர்வு அதிகமானது வந்து வாட்டர் தான். ரைட்டா? வாட்டரோட அடர்வு தான் அதிகம் கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங் வித் ஏர். கரெக்டா? ஸோ அப்போ இப்போ இந்த இடத்துல வரைகிறோம். இது வந்து இந்த 2 தளத்துக்கும் பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இது வந்து படுகதிர், இது வந்து பார்த்தோன்னா படுகதிர். படுகதிர் வந்து தளத்தோட குத்துக்கோடுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆங்கில ஐன்னு வச்சுக்கிடுவோம். ரைட்டா? ஸோ இந்த படுகதிர் உள்ள நுழைஞ்சி தண்ணிக்குள்ள நுழையிறப்ப வேற ஒரு ஆங்கிள் பெண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ பெண்டாது இப்படியாது, இது ஆர்னு வச்சுக்குவோம். ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விலகு கதிர், இது படுகதிர். ஸோ இப்போ இது படுகதிர், இது விலகு கதிர். படுகதிர்க்கும் செங்குத்து கோடுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஐ, விலகு கதிர்க்கும் செங்குத்து கோடுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ அக்கார்டிங் டு த ஸ்னெல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒளி விலகலுக்கு இந்த 2 விதிகள்ல முதல் விதி என்ன சொல்லுவோம்னா, இந்த படுகதிர், ரைட்டா, இந்த படுகதிர், இந்த விலகு கதிர் அண்ட் தென் இந்த தளத்துக்கான செங்குத்து கோடு, இது 3ம் ஒரே தளத்தில் அமையும் அப்படின்றதான் ஒளி விலகலுக்கான முதல் விதி. ஒளி விலகலுக்கான 2ஆம் விதி என்ன சொல்லுவோம்னா, படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்புக்கும், அதாவது சைன் ஐக்கும் சைன் ஆருக்கும் உள்ள ரேசியோ வந்து ஒளி விலகல் எண்ணுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ரைட்டா? ஸோ அப்போ சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு மியூ. ஸோ ஒளி விலகல் என்ன நம்ம என்னன்னு பார்த்தோம், அங்கே ஒளி வந்து ஏர்ல எவ்வளோ ஸ்பீட்ல இயங்குது, வாட்டர் எவ்வளோ ஸ்பீட்ல இயங்குது, அந்த ரெண்டோட ரேசியஸ் தான் ஒளி விலகல் என்னன்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ அப்போ இதான் வந்து ஸ்னெல்ஸ் லான்னு சொல்லுவோம். படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்புக்கும் உள்ள தகவு ஒளி விலகல் எண்ணுக்கு சமமாகும் அப்படின்றதுதான் ஸ்னெல்ஸோட 2ஆம் விதி. ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒளி விலகல் எண் வெவ்வேறு பொருட்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. காற்றுக்கு 1, நீருக்கு 1.33, ஈத்தர் அது 1.36, மண்ணெண்ணெய்க்கு 1.41, சாதாரண கண்ணாடிக்கு 1.5, குவார்ட்ஸுக்கு 1.56, வைரத்துக்கு 2.41. இப்போ இருக்குதுலே ஒளி விலகல் எண் எதுக்கு அதிகம்? டைமண்டுக்கு தான் அதிகம். ஒளி விலகல் அதிகம்னா என்ன அர்த்தம்? அந்த மீடியத்துல தான் லைட் வந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஒளி விலகல் எண் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். காற்றுல ஒளியோட ஸ்பீடு டிவைட் பை அந்த மீடியத்துல ஒளியோட ஸ்பீடு. அப்போ இந்த ஸ்பீடு கம்மியா இருந்தாதான் இந்த ரேஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். கரெக்டா?